இந்தியாவில் லோ காஸ்ட்டில் அதிக ஸ்பெசிஃபிகேஷன் உள்ள ஃபோன்ஸை ஏசூஸ் தான் அறிமுகப்படுத்தினாங்க. ஆனால் லாஸ்ட் 2 இயர்ஸாக அந்தளவுக்கு ரீச் ஆகலை. ஸோ திரும்பவும் இந்த வருஷம் பழைய மாதிரியே லோ ப்ரைஸ்க்கு அதிக ஸ்பெசிஃபிகேஷன் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த லைனப்பில் ஏசூஸ் இப்போ லான்ச் பண்ணியிருக்க ஃபோன் தான் Zenfone Max Pro. இந்த ஃபோன் ஏற்கனவே தனக்குன்னு இடத்த பிடிச்சிருக்க ஃபோன்ஸ்க்கு போட்டியாக இருக்குமா? இந்த ஃபோனை வாங்குற அளவுக்கு இதில் என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம தமிழ் டுடே டெக்கில் பார்க்க போகிறோம். டிசைன்னு பார்த்தா ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் ஃபுல் மெட்டல் பாடி கொடுத்துருக்காங்க. ஃபோனோட எட்ஜஸ் எல்லாமே ஸ்மூத்தாக இருக்குது. ரியர் கேமராவோட பம்பரும் வந்து கரெக்டான அளவில் இருக்குது. ஃபோன் ஸ்லிப்பரியாக இல்லைனாலும் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து பாடியில் வந்து அப்சர்வ் ஆகி அது ஃபுல்லாகவே வந்து படிஞ்சிடுது. ஸோ வந்து நம்ம அதிகமாக வந்து கையில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாமே படிஞ்சு ஒரு மாதிரி தெரியுது. 180 கிராம் வெயிட் இருக்குது. இது கொஞ்சம் அதிகம் தான். அதிக திக்னஸ் அப்புறம் வெயிட் அதிகமாக இருக்கிறதுக்கு இதில் இருக்கிற 5000 mAh பேட்டரியும் ஒரு காரணம்னு சொல்லலாம். இந்த ஃபோனில் நமக்கு Qualcomm Snapdragon 636 ப்ராசஸர் கிடைக்குது. 2 வேரியன்ட்ஸில் இந்த ஃபோனை வந்து சேல் பண்ணுறாங்க. ஒன்று வந்து 3GB RAM 32GB இன்டர்னல் மெமரி வேரியன்ட், இன்னொன்று 4GB RAM 64GB இன்டர்னல் மெமரி வேரியன்ட். லெஃப்ட் சைடில் டுயல் சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. மைக்ரோ எஸ்டி யூஸ் பண்ணுறதுக்கு செப்பரேட் ஸ்லாட்டும் இருக்குது. ஒரே நேரத்தில் 2 4G சிம்மை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் வோல்டி சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ ஜியோ சிம்மில் நம்ம தாராளமாக வாய்ஸ் கால் பண்ணிக்கலாம். Zenfone Max Proல 6-inch டிஸ்பிளே கிடைக்குது. இது 1080x2160 பிக்சல் ரெசல்யூஷன் சப்போர்ட் பண்ணக்கூடியது. இது ஒரு 18:9 அஸ்பெக்ட் ரேஷியோ கொண்ட ஒரு டிஸ்பிளே ஆகும். அவுட்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான பிரைட்னஸ் இருக்குது. கலர்ஸும் நல்லா வைப்ரண்ட்டாக இருக்குது. வீவிங் ஆங்கிள்ஸ் நல்லா இருக்குது. நைட் மோட் மற்றும் மேனுவலாக டெம்பரேச்சர் மோடும் செட் பண்ணிக்க முடியும். Zenfone Max Proல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இதில் இருக்கிற ஸ்டாக் Android OS வழக்கமான அதிக அப்ளிகேஷனோட வர்ற ZenUI விட இது ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்குது. ஒரு சின்ன அப்டேட்டுக்கு அப்புறம் ஃபேஸ் அன்லாக் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஆனால் சொல்லிக்கிற அளவுக்கு அது வந்து ஃபாஸ்ட்டாக அன்லாக் பண்ணலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்பீக்கர்ஸ் பாட்டமில் இருக்குது, நல்ல லவுடாக இருக்குது. பாக்ஸில் இயர்ஃபோன்ஸ் எதுவும் கொடுக்கல. ஆனால் மேக்ஸ் பாக்ஸ் அப்படின்னு ஒரு கார்ட்போர்ட் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஃபோனை வச்சுட்டு பாடல்களை கொஞ்சம் சத்தமாக கேட்க முடியும். ஆனால் வந்து வீடியோ வந்து லேண்ட்ஸ்கேப்பில் பார்க்குறதுனால இதை வந்து போர்ட்ரைட் மோடில் மட்டும்தான் வந்து ஃபோனை வந்து வைக்க முடியும். லேண்ட்ஸ்கேப்பில் வந்து செட் ஆகாது. வீடியோ ஸ்ட்ரீமிங் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. கேம்ஸும் ஸ்மூத்தாக ரன் ஆகுது. பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கு Snapdragon 636 ப்ராசஸரும் ஒரு காரணம். Antutu பெஞ்ச்மார்க் டெஸ்ட் பண்ணதில் நமக்கு 1,13,955 பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஏற்கனவே வந்து Redmi Note 5 Pro நம்ம டெஸ்ட் பண்ணும்பொழுது 1,06,415 பாயிண்ட் தான் நமக்கு கிடைச்சது. ஸோ பெஞ்ச்மார்க்கை பொறுத்தளவில் Redmi Note 5 Proவை விட Asus Zenfone Max Pro கூடவே இருக்குது. 13 மெகாபிக்சல் ப்ளஸ் 5 மெகாபிக்சல் டுயல் ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 8 மெகாபிக்சல் கேமரா இருக்குது ஃப்ளாஷோட. 4K வரைக்கும் ரியர் கேமராவிலையும் 1080p வரைக்கும் ஃப்ரண்ட் கேமராலையும் வீடியோ சப்போர்ட் இருக்குது. இந்த ஃபோனில் எடுக்கப்பட்ட சாம்பிள் இமேஜஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். டே டைமில் எடுத்த ஃபோட்டோஸில் கலர்ஸ் வைப்ரண்ட்டாக இருக்குது. க்ளோஸ்அப்பில் எடுத்த ஃபோட்டோஸில் நல்ல ஷார்ப்பாகவும் இருக்குது. டெப்த் மோடில் எடுத்த ஃபோட்டோஸில் பேக்ரவுண்ட் பிளராக தெளிவாக இருக்குது. எட்ஜஸ் ஸ்மூத்தாகவும் இருக்குது. நைட்டில் எடுத்த ஃபோட்டோஸில் கிரைன்ஸ் இருக்குது. ஃபோக்கஸ் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்குது. டீசெண்டான ஒரு கேமரா பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்லவே தேவையில்லை. ஒரு அப்ளிகேஷனையும் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு குறைந்த டைம் தான் எடுத்துக்குது. அதே நேரத்தில் ஒரு அப்ளிகேஷன்லேருந்து இன்னொரு அப்ளிகேஷனுக்கு வந்து சேஞ்ச் ஓவர் ஆகும்போதும் அதற்கான டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே நேரத்தில் ஹேங் ஆகிற பிரச்சனையும் இல்லை. ஒரு சில ப்ரீ இன்ஸ்டால் அப்ளிகேஷன் இருந்தாலும் அது எல்லாமே வந்து ப்ளாட்வேர் மாதிரி நமக்கு தெரியல. எல்லாமே வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் தான். ஸோ வந்து ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த யூஏல நமக்கு கிடைக்குது. நல்லா யூஸ் பண்ணாலும் ஒரு ஃபுல் டே வந்து பேட்டரி தாக்கு பிடிக்குது. இந்த பாக்ஸில் 10 watts சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து குயிக் சார்ஜிங் சப்போர்ட் இல்லை. பெரிய பேட்டரி, டெடிகேட்டட் மைக்ரோ எஸ்டி ஸ்லாட், ஃப்ரண்ட் ஃப்ளாஷ் அப்படின்னு இதோட காம்படிட்டர்ஸை விட Zenfone Max Pro முன்னாடி இருக்குது. Snapdragon 636 ப்ராசஸர் ஸ்டாக் Android இந்த ஃபோனோட மிகப்பெரிய பலம்னு சொல்லலாம். Asus நிறுவனம் இந்த ஃபோன் மூலமாக இந்தியாவில் ஒரு இடத்தை தக்க வச்சுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அவங்க முயற்சி கண்டிப்பாக வீண் போகலை. ஸோ மிட் ரேஞ்சில் ஹை பர்ஃபார்மன்ஸ் உள்ள ஒரு ஃபோனை வாங்க நினைக்கிறவங்க இந்த ஃபோனை தாராளமாக வாங்கலாம். இந்த ஃபோனோட பர்ச்சேஸ் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஃப்ளிப்கார்ட்டில் சேல் டேட் அன்றைக்கி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்த்த Zenfone Max Proவோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நிறைய எஃபோர்ட்ஸ் போட்டு இந்த வீடியோவை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. உங்களுடைய சப்போர்ட்டையும் நம்மளுடைய சேனலுக்கு மறக்காமல் தாங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ் ஃபார் தமிழ் டுடே.